Light of the world, you stepped down into darkness, opened my eyes, let me see. எல்லாருக்கும் praise the Lord. இந்த நாள்ல நம்ம அடுத்ததாக யாரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் என்றால், அடுத்ததாக ஒரு சிறுமைப்பட்ட கூட்டத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், அங்கு எகிப்திலே அடிமைப்பட்ட நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டதை நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல மீதியானியர் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சிறுமை வருகிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்களை ஒடுக்குகிறார்கள். இவர்களுடைய விளைச்சல்களை எல்லாம் கெடுக்கிறார்கள். ஆகாரத்தை எல்லாம், அவர்களுடைய ஆகார விளைச்சலை எல்லாம் கெடுத்து அவர்களை மிகவும் வேதனைக்குள்ளாக்குகிறார்கள். அவர்கள் குகைகளிலே போய் ஒளிந்து கொள்ளுகிற நம் இஸ்ரவேல் ஜனங்கள் குகைகளுக்குள்ள போய் ஒளிந்து கொள்ளுகிற நிலைமைக்கு ஆளாகிறார்கள். அவ்வளவு பயந்து போய் அவர்களுடைய ஜீவனுக்காக பயப்படுகிற அளவிற்கு இந்த மீதியானியர் என்ன பண்ணுகிறார்கள்? இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குகிறார்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சும்மா இல்ல, என்ன பண்றாங்க? கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். இன்றைக்கு கூட நம்மளோட வாழ்க்கையில இவர்களுக்கு இந்த சிறுமை ஏன் வந்தது என்று நம்ம பார்ப்போம். இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், இந்த அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தார்கள் என்று சொல்லி, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்தார்கள். எனவே இவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சிறுமை வருகிறது. நம்ம இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கூட அநேக தவறுகளின் நிமித்தம், சரியான டிசிஷன் எடுக்காதது நிமித்தமாக, இல்லை என்றால் தவறான பழக்க வழக்கங்கள் மூலமாக, காரியங்கள் மூலமாக, செயல்கள் மூலமாக, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்பட்டதன் மூலமாக ஒருவேளை நம் வாழ்க்கையில சிறுமை வந்திருக்கலாம். சில சூழ்நிலைகளிலே காரணம் அறியாது நமக்கு சிறுமை வரும். சில சூழ்நிலைகளிலே நமக்கு காரணம் தெரிந்திருக்கும். இப்படிப்பட்ட நிலைகளில நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த சிறுமையிலேயே நம்ம வாழணும் என்று நம்ம நினைக்க வேண்டாம். நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் யார் என்றால் நம்மை விடுவிக்கிறவர். ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களுடைய சிறுமையை அவர்களை விட்டு விலக்குகிறார். அங்கே ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்புகிறார். அவருடைய பெயர் கிதியோன். கிதியோன் ஒரு பராக்கிரமசாலியாய் அந்த இடத்திலே கர்த்தரால் எழுப்பப்பட்டு அந்த மீதியானியர்களை முறியடிக்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போகிறார்கள். யாருடைய தலைமையிலே? கிதியோனுடைய தலைமையிலே. கிதியோன் பயந்த சுபாவம் உள்ளவனாய், அவனும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒடுக்கப்பட்ட ஒரு மனிதன் தான். ஆனால் கர்த்தர் அவனை தேடி வந்து, நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறையிடுதலையும் கூக்குரலையும் கேட்டு ஒரு இரட்சகனை அந்த இடத்துல ஆண்டவர் எழுப்புகிறார். நமக்கு கூட இன்னைக்கு ஒரு வேதனை நம்மளோட வாழ்க்கையில வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு சகாயரை ஒரு நம்மளை தேற்றக்கூடிய ஒரு நபரை அந்த இடத்துல நமக்கு கட்டளையிடுவார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 9:9 சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நம்ம வாழ்க்கையில சிறுமை அநேக சூழ்நிலைகள் நிமித்தம் வந்திருக்கலாம். ஆனா அது எப்படி போகும் என்றால், நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரை நோக்கி முறையிட வேண்டும். அப்படி நம்ம செய்யும் போது அங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியுது. அந்த சிறுமையின் வாழ்க்கையிலிருந்து நம்மளால நிச்சயம் வெளியில வர முடியும். அது ஒரு அடைப்பட்ட நிலைமைதான். அது ஒரு வேதனை கொடுக்கிற நிலைமைதான். நெருக்கம் என்பது ஈஸியா இருக்காது, வேதனையா இருக்கும். ஆனா அதுல நம்ம அப்படியே வாழ வேண்டும் என்று அவசியம் அல்ல. இன்றைக்கு அதிலிருந்து நம்ம விடுவிக்கிற ஆண்டவராகி இயேசு ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், சிறைப்பட்ட அனுபவமாக இருந்தாலும், சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுவிக்க அவர் போதுமானவர். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன், தஞ்சமாய் இருக்கிறேன். தஞ்சம் என்று சொன்னால், நாம் போய் நம்மளுடைய பிரச்சனை நேரத்துல ஒருவரை சார்ந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், அதை நம்ம ஆண்டவராகிய இயேசு. வேற யாரும் நமக்கு
பிரச்சனையில பெரிதாக உதவிவிட முடியாது. மனுஷனுடைய உதவி விருதா என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்க உங்களுக்கு நெருக்கம் வருகுது அப்படின்னும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. தவறிழைத்து ஒருவேளை நெருக்கப்பட்டிருந்தா கூட கர்த்தரிடத்துல நீங்க மனமுவந்து மனம் கசந்து அழுது மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்துல நீங்க நெருங்கி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயம் அவர் உங்கள் கூக்குரலை கேட்பார். எப்படி இந்த ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு கிதியோன் மூலமாக கர்த்தர் அந்த ஜனங்களை மீதியானியரின் கைக்கு தப்புவித்தாரோ, அதே போல இப்போ எந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருந்தாலும் எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களை தப்புவிக்க என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய தெய்வம் இயேசு போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். God bless you. Light of the world, you step down into